நீலகிரி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. அதிகபட்சமாக அவலாஞ்சில் 25.6 சென்டிமீட்டர், எமரால்டில் 13.2, பவானியில் 12.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அன்பழகன். தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கடந்த 2 நாட்களாகவே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர், நாடுகாணி, நடுவட்டம், கோத்தகிரி, குன்னூர், அவிலாஞ்சி, எமரால்டு, மஞ்சூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய அதி கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு கிராமப்புற சாலைகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மரங்கள் விழுந்தும் பாறைகள் உருண்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் பலத்த காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே மின்சார கம்பிகள் அருந்து விழுந்தும் டிரான்ஸ்பார்மர் பகுதியாகியும் பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராம பகுதியில் இருந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக நகர் பகுதிகள் கூட வர முடியாமல் பல கிராமங்கள் தவித்து வருகின்றன. சுற்றுலா மாவட்டம் என்பதால் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கான சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வருகை புரிந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய அதிக கனமழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை நலனை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான லேம்ஸ்டாக், டால்பினோஸ், கேத்ரின் நீர்வீழ்ச்சி, தொட்டபெட்டா காட்சி முனை, பைன் ஃபாரஸ்ட், 8 மைல் பைன் ஃபாரஸ்ட், 8 மைல் ஷூட்டிங் பாயிண்ட், பைக்காரா நீர்வீழ்ச்சி, கேரன் ஹில், அவிலாஞ்சி, ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா, ஊசிமலை போன்ற மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் உதகையில் இருந்து முதுமலை செல்லக்கூடிய கல்லட்டி மலைப்பாதையில் நேற்று பெய்த கனமழையால் பாறைகள் விழுந்து சாலைகள் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் பகுதியில் உள்ள கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகள் கூட வெளியே வரவும் தவித்து வருகின்றன. மாவட்டத்தில் நேற்று மட்டும் உதகையில் அதிகபட்சமாக 35.6 மில்லிமீட்டர் மழையும், அவிலாஞ்சியில் 25.6 மில்லிமீட்டர் மழையும், எமரால்டில் 13.2 மில்லிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 12 மில்லிமீட்டர் மழையும், கல்லட்டியில் 15.5 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மாவட்டத்தில் மொத்தமாக 1609.1 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மாவட்டத்தில் சராசரியாக 55.49 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. உதகையில் இருந்து முதுமலை செல்லக்கூடிய கல்லட்டி மலைப்பாதையில நேற்று பெய்த கனமழையால ராட்சத பாறை ஒன்று விழுந்து சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அப்பகுதியில் விரைந்து சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சாலையை சீரமைத்து வாகனங்களை ஒரு வழி பாதையாக, அதாவது கீழிருந்து வரக்கூடிய அது கல்லட்டி மலைப்பாதையிலிருந்து உதகை வரக்கூடிய மலைப்பாதையில் வாகனங்களை நிறுத்தி உதகையில் இருந்து மறுபடியும் முதுமலை செல்லக்கூடிய அந்த மலைப்பாதைகளை ஒரு வழி பாதையாக நிறுத்தி ஒவ்வொரு வண்டியாக மலைப்பாதையில் அனுப்பி வருகின்றன. மேலும் இப்பகுதியில் மின்சாரம் பல்வேறு பகுதிகள் மரங்கள் விழுந்து மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனையும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மின்சாரத்துறையினர் இணைந்து அங்கங்கே உள்ள மின்சார கம்பிகளை சரி செய்தும் பல்வேறு கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் விழுந்துள்ள மரங்களை ஜேசிபி உதவிகளோடு சீர் செய்து வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.